கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு தரிசனம் தந்தபோது அங்கு தோமா இல்லை என்பதை நேற்று பார்த்தோம். தோமாவிற்கு கிறிஸ்து எப்படி தரிசனம் தந்தார், அந்த சந்திப்பில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை குறித்து இன்று சற்று நேரம் தியானிப்போம். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த சம்பவத்தை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். இங்கு இயேசு தோமாவை கிருபையாக அழைக்கிறார். தோமா சந்தேகப்பட்டான். ஆனால் இயேசு அவனை நிராகரிக்கவில்லை. அவர் வா, வந்து பார்த்து விசுவாசி என்று அழைக்கிறார். இதிலிருந்து நாம் அறிகிறோம், சந்தேகம் நமக்கு வந்தாலும் இயேசு நம்மை விட்டுவிட மாட்டார். இயேசு வா, வந்து என் விரலை தொட்டுப்பார் என்றவுடனே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று தம்மை தாழ்மைப்படுத்தி கூறினான். அவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய அவன் அவரை தொட்டு பார்க்கவில்லை. இது மிக உயர்ந்த விசுவாச சாட்சியம். இது நமக்கு உணர்த்துவது, சந்தேகம் கூட உண்மையான விசுவாசமாக மாறலாம். இங்கு இயேசு கூறுகிறார், காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று. இது நமக்காக சொல்லப்பட்டது. நாம் இன்று கிறிஸ்துவை பார்க்கவில்லை, ஆனாலும் விசுவாசிக்கிறோம். அதுவே பாக்கியம். நாம் உண்மையில் பாக்கியவான்கள் தான். இதை ஒப்புக்கிறீங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். விசுவாசம் காணாமல் நம்புவது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் காண்பதினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே நடக்கிறோம். விசுவாச வாழ்க்கை என்பது கண்ணால் காண்பது அல்ல, உள்ளத்தால் உணர்வது. இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவதை அவரது 1ஆம் நிருபம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உண்மையான விசுவாசம் அவரை காணாமல் இருந்தும் அவரை விசுவாசிப்பது. அதன் பலன் ஆத்தும ரட்சிப்பு. இதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள்.
இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை யோவான் 20:31 வாசிக்கிறோம். வேதாகமம் விசுவாசத்தை வளர்க்க தேவ ஆவியானவர்களால் எழுதப்பட்ட நூல் ஆகும். அணு தினமும் வேத வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். அதனால் நாம் தேவனை கிட்டி சேர முடியும். அவருடைய சித்தத்தை அறிய முடியும். அவருடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து அதன்படி நடந்து இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்களை பெற முடியும். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தோமாவுக்கு தரிசனம் தந்த இந்த சம்பவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தேகம் பாவம் அல்ல, அதில் தங்குவதுதான் ஆபத்து. சந்தேகம் ஒரு மனிதனை கொல்லும் வியாதி. அந்த வியாதிக்கு மருந்து இயேசுவிடம் நாம் வைக்கும் விசுவாசமே. விசுவாசத்துடன் இயேசுவிடம் வரும்பொழுது அவர் நம்மை நிராகரிக்க மாட்டார். உண்மையான அனுபவம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். காணாமல் விசுவாசிப்பது பெரிய ஆசீர்வாதம். இதையும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Jesus appeared to Thomas and invited him to touch his wounds, showing grace toward doubt. Thomas responded with a powerful confession, "My Lord and my God." Jesus then declared that those who believe without seeing are blessed. Doubt can lead to deeper faith. When we come to Jesus, true faith believes even without seeing. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பான பரலோக தந்தையே, தோமாவை போல நாங்களும் சில நேரங்களில் சந்தேகப்படுகிறோம். ஆனாலும் எங்களை விட்டு விடாமல் எங்களிடம் வருகிற உம்முடைய கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் அவநம்பிக்கையை நீக்கி உறுதியான விசுவாசத்தில் வளர எங்களுக்கு கிருபை அருள வேண்டுகிறோம். நாங்கள் காணாமல் இருந்தாலும் உம்மை நம்பும் மனதை தாரும். என் ஆண்டவர் என் தேவன் என்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையாய் ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தை அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.